கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மோனோ போஸ்டோ தான் விளாட போகிறோம். ஸோ இது உங்களுக்கு தெரியலன்னா சொல்கிறேன். இது வந்து ஒரு F1 கேம். இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். மட்டும் இல்லாமல் வரும்னு சொல்லி நம்ம இது போட்டிருப்போம், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்போம். ஸோ இட்ஸ் an F1 ரிலேட்டட் கேம் தான். கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸான கேம் தான். இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. குயிக் சிங்கிள் ரேஸ்னால் சாம்பியன்ஷிப்னால் உங்களுக்கு குவாலிஃபையிங் இருக்கும், அப்புறம் ரேசஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து படி போயிட்டே இருப்போம். இது ஒரு இதில் மட்டும் விளையாடி அப்படி வரும். சரியா? குயிக் ரேஸ்னால் சும்மா ஒரு நார்மலாக டக்குன்னு ஒரு ரேஸ் மாதிரி. இப்போது நம்ம குயிக் ரேஸ் தான் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஒன்று என்ன இருக்குன்னு அப்படின்னு காமிக்கிறது. இப்போ சிங்கிள் ரேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, சாம்பியன்ஷிப் மாதிரியே தான். இது வந்து ஆக்சுவலாக வேறு நேம்ஸில் இருக்கும். நானாக வந்து ஒரு டீமையும் கஸ்டமைஸ் பண்ணி கலர் இதெல்லாம் மாற்றி நானாக நேம்ஸ் மாற்றி ரியல் லைஃப்பில் இருக்க டீம்ஸ் நேம் கொடுத்தேன். லிவரிஸ்லாம் நிறைய டவுன்லோட் பண்ணலாம். இதில் காமிக்கிற பாருங்கள், சேவ் கொடுத்து லோட் லிவரி கொடுக்கலாம். பட் எனக்கு அது எப்படி ஒன்றும் தெரியாது. சிம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்பைனு, ரெட் புல் மட்டும் சும்மா கலர் வேறு போட்டு வச்சுருக்கேன். ரேசிங் டைக்குன்னு புதுசாக நானும் ஒன்று உருவாக்குனேன். ஆஸ்டன் மார்ட்டின் இருக்குது, ஆடி இருக்குது, புதுசாக வரப்போகுது 2026. எக்ஸாக்டாக அந்த மாதிரி இல்லை, பட் அந்த மாதிரி கலர்ஸ் பண்ண முடியல. அதேமாதிரி நீங்கள் ரெட்டு கிரே அந்த மாதிரி கலந்து வரும், அது பண்ண முடியல என்னால். அது ஒன்று. ஆல்பைன், மெர்சிடிஸ், பெட்ரோன்ஸ் சிடிஸ் எக்ஸாக்டாக ஃபுல் கலரும் பிளாக் கலர் வர மாதிரி வரல. இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஃபெராரி இருக்குது. அப்புறம் இது நானாக வந்து கஷ்டமாக க்ரியேட் பண்ண ஒரு டீமு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லி கருப்பு கலரில் ஃபுல்லாக. அப்புறம் மெக்லாரன் இருக்குது, ரேசிங் புல்ஸ் பார்த்தது தான். இப்போ நம்ம ரேசிங் புல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் ஒன்றுத்துக்கும் நம்ம மாற்றிக்கலாம். ஆன்லைன் டியூலும் இருக்குது, ஆன்லைன் பிளேயர்ஸோடு விளையாடிக்கலாம். நம்ம இப்போ குயிக் ரேஸ் போயிட்டு நம்மளுக்கு எந்த டீம் வேணும் அப்படின்றத நம்ம இப்போ செலக்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் நான் வால்யூம் என்ன டவுன் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு காரோட சவுண்டு அது மட்டும்தான் கேட்கும். அப்புறம் நான் பேசுகிறது, அப்புறம் டீம் ரேடியோ இருக்கும்ல, அதோட சவுண்டு தான் உங்களுக்கு கேட்கும், வேறு எதுவும் கேட்காது. பார்த்திங்கன்னா ரேஸ் லென்த்து நம்ம மாற்றிக்கலாம். அதாவது எத்தனை லேப்ஸ் இருக்கணும்னு. ரேஸ் லென்த் பார்த்திங்கன்னா 10% வச்சுருக்கேன். அதாவது 5 லேப்ஸ் இருக்கும். நான் இப்போ 5ன்னு வச்சேன்னா 5 லேப்ஸு, 25னா 14, அப்படியே அதிகமாகிட்டே போகும். இப்போதைக்கு 10ல் வச்சு பண்ணுவேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அந்த 10%னா அதாவது 5 லேப்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து இப்போது குயிக் ரேஸில் போயிட்டு ரேசிங் புல்ஸ் இதில் காமிக்கிறவங்களுக்கு பிளேயரோட டேட்டா காமிக்கிற பாருங்க. நான் ஃபுல்லாக அது இந்தியன் டீமை மாற்றிட்டேன். சும்மா ரேண்டமாக ஒரு 2 பேர் போட்டுட்டேன். நம்மளோட டிரைவர் ஸ்கில்ஸ் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இது நம்பர் 1 வேர்ல்டு சாம்பியன் மட்டும் தான் நம்பர் 1 பார்க்கலாம். நான் சும்மா போட்டுக்கிட்டேன். அப்புறம் கார் பவர் சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கில் எவ்வளோன்னு சூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், டிரைவரோட ஃப்ளாகும் சூஸ் பண்ணிக்கலாம். டீம் ஃப்ளாக் நான் ஃபுல்லாக இந்தியாவாக மாற்றிட்டேன். அது இருக்குது. இப்போ ரேசிங் புல்ஸ். இப்போ நம்ம வந்து பாரேன் போவோம். இந்த மாதிரி 4 மேப் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய இங்கே ரேசிங் காயின்ஸ் காமிக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டில் எங்கே இதோ இங்கே காமிக்குது. இது ரேசிங் காயின்ஸ் என்கிட்ட 103 தான் இருக்குது. என்ன நம்ம இப்போது நம்மக்கிட்ட 5000 ரேசிங் காயின்ஸ் இருந்துச்சுன்னா அசர்பைஜான் வாங்கலாம். ஃப்ளோரிடா வேணும்னா 5000 வச்சு மற்ற மேப்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு நான் கான்ஸ்டண்ட்டாக விளையாட்டே இருக்கணும். இதுலேயே அப்படியே ஃபுல்லாக மூழ்கி அப்படி இருக்கணும். அப்படி விளாட்னா மட்டும்தான் அவ்வளோ காயின் சேர்த்து வைக்க முடியும். அவ்வளோ விளாடல நான். ஸோ அதனால் நம்ம ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் புது வீடியோ போடணுன்றதுக்கு. மறக்காமல் அதை பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரேஸ் ஆரம்பிச்சிருவோம். பேக்ரவுண்டில் நாய்ஸ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங் கிரிட்டு P1ல் ஃபெர்னாண்டோ அலோன்சோ, ஆஸ்டன் மார்ட்டின். நம்ம டீம்மேட் வந்து 2nd பிளேஸு,
தேர்டு, ஃபோர்த்து வந்து வருதோ நம்ம 5th இருக்கோம், P5ல் இருக்கோம். நம்ம எந்த டயர் காம்பவுண்ட் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப மழை பெஞ்சதுன்னா வெட்டு, ஓரளவுக்கு மீடியமான ஒரு வெதர், ஓரளவுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சு ஓகேவாக இருந்துச்சுன்னா இன்டர்ன். ஹார்டு இதெல்லாம் வந்து வெதர்ஸ்க்கு அது ஒரு இதுக்கும் மாறும், டெம்பரேச்சர் இதுக்கு பொறுத்து மாறும். இப்போ சாஃப்டில் போய்க்கலாம். இந்த டெம்பரேச்சரில் நம்ம மீடியமும் போய்க்கலாம், பட் சாஃப்ட் தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ரேஸ் ஸ்டார்ட் தான் முக்கியம். ஓகே, நல்ல ஸ்டார்ட் நம்மளுக்கு. ஹெல்ப் லெவல் நான் 0 லோவில் வச்சுக்கிறேன். ஹையில் வச்சோம்னா பிரேக்கிங்குமே நம்மளுக்கு அதுவே பண்ணி தரும். பிரேக்குமே இது வந்து நம்மளாக வாங்குகிறோம். இந்த ஒரு இதில் மட்டும்தான் நான் செம்மையாக விளாடுவேன், நான் செம்மையாக ப்ளே பண்ணுவேன். மற்ற மேப்லாம் எனக்கு வராது. அது வந்து நான் ஹெல்ப் ஐயோ போயிடுச்சு. பாக்ஸ் இஸ்லாம் பாக்ஸ் பார்த்தீங்களா, பாக்ஸ்னு சொல்கிறாங்க. கைஸ் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது, எனக்கு இப்போ இது பிடிக்கல, ஏன்னா கார் ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விங் செட்டப், பிரேக் பேலன்ஸ், சஸ்பென்ஷன்லாம் இருக்குது, அதுவும் செட் பண்ணிக்கலாம் தான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ சஸ்பென்ஷன் வந்து நான் இது வரைக்கும் வச்சு பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம். கொஞ்சம் ரொம்ப இதில் வேணால் நம்ம மைனஸ் 7 வச்சுப்போம், -7. பிரேக் பேலன்ஸ் அப்படியே இருக்கட்டும். விங் செட்டப் கொஞ்சம் ஸ்பீடு -9 வச்சுப்போம். இல்லை எப்படி என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி கொடுக்குன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ நம்ம வந்து சாஃப்ட் டயர்ஸ் போய்க்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ரேஸ் ஸ்டார்ட் தான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்தோன்னா பின்னாடி இருக்கிற கார் பார்க்கலாம், கேமரா இதை மாற்றிக்கலாம், டிவி மாதிரி மேலே தெரியுதா, அதை பார்த்தோன்னு கிளிக் பண்ணோன்னா நம்ம ரேஸை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு ரேஸை வந்து நம்ம டிவியில் இருக்கிற மாதிரி அப்படி பார்த்துக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நான் பேச போகிறதில்ல, போச்சு திருப்பி. The car is damaged. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ நல்லா திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது, மன்னிச்சிக்கோங்க. நான் ஒரு நிமிஷம் பாஸ் They gave us a penalty. Sorry. The front wing is broken. Box now. We have to retire. I'm so sorry. 5 லேப். நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு இது போவோம். சரி கைஸ், கொஞ்சம் ரொம்ப லென்த் ஆச்சுன்னா முடிச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் நூபு தான், ப்ரோலாம் இல்லை.
கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிட்டேன். The car is damaged. I'm sorry. The car is damaged. I'm sorry. Box is lap. Box, box.
மாற்றிப்போம். இப்போ பண்ண கைஸ் இப்போ கேட்சப் பண்ணிட்டோம். வால்யூம் ஆஃப் பண்ணி திருப்பி ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். ரொம்பலாம் ஒன்றும் போல், ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இன்னும் ஒரு லேப் வந்து இருக்கும், சேஃப்டி கார். மேப்பில் நீங்கள் ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க ஆரோ மாதிரி, அதுதான் சேஃப்டி காரு. இன்னும் ஒரு லேப் ஃபுல்லாகவே இருக்கும். அது இங்கே பெரிய கிராஷ் என்னமோ நடந்திருக்கு கைஸ். ரொம்ப நேரம் பாஸ் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க கைஸ். நான் கொஞ்ச நேரம் பேசலை, நீங்கள் இன்ஜின் சவுண்டு மட்டும் ஆன் பண்ணி விட்றேன், நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் கேட்டுட்ருங்க. இன்ஜின் சவுண்டு நிறையா இருக்குது கைஸ். இப்போ 1ல் இருக்குது, நான் 2ல் வைக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஃபிக்ஸ் வால்யூம் ஃபுல்லு. Box as soon as you can. லோவில் தான் இருக்குது, நம்ம தான் பிரேக் பண்ணணும்.
have to retire. I'm so sorry. பரவாயில்ல விடுங்க. நம்ம டீம் ஜெயிச்சிட்டோம். ஓகே, கண்டினியூ கொடுத்துட்டேன். சாரி, தெரியாமல் கொடுத்துட்டேன். ஓகே கைஸ், வெளில வந்தாச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்றத கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து டாட்டா, பாய் பாய்.